பாபாவின் சாவடி ஊர்வலம். பாபா சாவடியில் படுத்துறங்கச் செல்லும் காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. எனவே நேயர்களுக்கு இவ்வீடியோவில் குற்றம் குறை ஏதும் இருப்பின் விறுவிறுப்பு, உற்சாகம் போன்றவை குறைந்திருந்தால் மன்னித்து அருளவும். ஏனென்றால் பாபாவை வர்ணிக்க, அவரது லீலைகளை எடுத்துரைக்க இப்பிரபஞ்சத்தில் எந்த மொழியிலும் தகுதி வாய்ந்த வார்த்தைகளே கிடையாது. பாபாவின் சீரடியில் 1909ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஓரிரவு அமைதியாகவும் மற்றொரு நாள் ஆரவாரமாகவும் அந்த தேவலோகமே கீழிறங்கி வந்துவிட்டது போல இருக்கும். ஆம், பாபாவிற்கு 10-12-1909 நாளிலிருந்து சாவடி ஊர்வலம் எனும் வைபவம் கோலகலமாக சீரடியில் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டில் பாபா தனது அளப்பரிய லீலைகளால் 4 திசைகளிலிருந்தும் எண்ணற்ற பக்தர்களை தன்பால் இழுத்து அருளாசி வழங்கிக் கொண்டிருந்தார். அக்காலகட்டங்களில் பாபாவை தரிசிக்க தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் சீரடியை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். மேலும் 100கணக்கானோர் தங்கவும் ஆரம்பித்தனர். வாடாக்களும் சீரடி எனும் குக்கிராமத்தில் கட்டப்பட்டது என்றால் வாசகர்கள் அப்போதிருந்த நிலையை கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். பாபாவிற்கு 4 வேளை பூஜைகளும் ஆரத்திகளும் துவாரகாமயியில் மேற்கொள்ளப்பட்டது. பாபாவின் பாழழிந்த மசூதி துவாரகாமயியாக மாற்றப்பட்டு பலவிதமான அலங்காரங்களால் எப்பொழுதும் ஜகஜோதியாக விளங்கியது. பாபாவை முதன்முதலாக தரிசிக்க வரும் பக்தர்கள் துவாரகாமயியின் அழகைக் கண்டு பிரமித்துப் போவர். தூரத்திலிருந்து வரும்பொழுதே துவாரகாமயியின் மேலே இரு பக்கங்களிலும் பச்சை நிற மற்றும் காவி நிற கொடிகள் பளபளவென்று பறப்பதை ஒருவிதம் பார்க்கும்பொழுதே ஆனந்தம் பக்தர்களின் மனதில் தொற்றிக்கொள்ளும். துவாரகாமயியை நெருங்க நெருங்க கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் குழுமியிருப்பதும், வியாபாரிகள் பல வகையான பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு பக்தர்களிடையே விற்பனை செய்ய முயற்சி செய்வதும், ஆண்டிகள், பக்கீரிகள், தொழுநோயாளிகள், பிச்சைக்காரர்கள், நாய்கள், பூனைகள், மாடுகள், வண்டினங்கள், பட்டாம்பூச்சிகள், சீரடியின் குழந்தைகள், சிறுவர்கள் என அனைத்தும் துவாரகாமயியை சுற்றி குழுமியிருப்பது ஒரு ரம்மியமான சூழலை தரும். பாபா இவ்விதமான சூழலில் துவாரகாமயியில் அருளாட்சி செய்து கொண்டிருந்தார். 1909ஆம் ஆண்டில் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவு 9:30 மணி அளவில் பாபாவிற்கு இரவு ஆரத்தி நடந்து முடிந்த பின் பாபா உறங்கட்டும் என பக்தர்கள் ஒவ்வொருவராக அவரது இல்லம் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது பாபா திடீரென்று தனது படுக்கையை தூக்கிக் கொண்டு துவாரகாமயியை விட்டு வெளியே வந்து சாவடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பக்தர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. துவாரகாமயியை விட்டு இந்நேரத்தில் பாபா எங்கே செல்கிறார் என்று குழம்பினார்கள். பாபா நேராக சாவடிக்குள் சென்றார். சாவடி என்பது 2 அறைகளை கொண்ட யாரும் பயன்படுத்தாத ஒரு கட்டிடமாகும். அதனால் அது மிகுந்த அசுத்தமாயும் ஆடு, மாடு, நாய், பூனை போன்ற மிருகங்கள் இளைப்பாறும் இடமாக மாறியிருந்தது. கண்ணன் வாழும் துவாரகை போன்ற பாபாவிற்கு நாம் பாழழைந்த மசூதியை துவாரகாமயியாக்கி கொடுத்த பின் பாபா ஏன் தன் படுக்கையை தூக்கிக் கொண்டு சாவடிக்குள் செல்கிறார் என்று அறிய சீரடி மக்களும் சாவடிக்குள் சென்றனர். அங்கே அவர்கள் மனம் பதைப்பதைக்கும் காட்சியை கண்டனர். பாபா அந்நேரத்தில் சாவடியில் ஒரு பகுதியில் உள்ள அசுத்தங்களை தன் கைகளாலேயே சுத்தம் செய்து பின் அதில் தன் படுக்கையை தயார் செய்து கொண்டு படுத்து உறங்க ஆரம்பித்தார். சீரடி மக்கள் பாபா ஏன் இப்படி செய்கிறார் என்பதை அறிய இயலாதவர்களாய் அவரவர் வீடு திரும்பினர். மறுநாள் காலை பாபா எழுந்து தனது படுக்கையை மடித்து எடுத்துக்கொண்டு துவாரகாமயி வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் தர ஆரம்பித்தார். பாபாவின் நெருங்கிய பக்தர்களுக்கும் சீரடிவாசிகளுக்கும் பாபா நேற்றிரவு ஏன் அப்படி செய்தார் என கேட்க ஆர்வம். ஆனால் எவருக்கும், சாமா உட்பட எவருக்கும் அதை கேட்க வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. பாபா அன்றிரவு வழக்கம் போல துவாரகாமயியில் படுத்துறங்கினார். சரி, இனிமேல் பாபா இவ்விடத்தில்தான் உறங்குவார் என்று பக்தர்கள் நினைத்து நிம்மதியடைந்தனர். ஆனால் மறுநாள் இரவு பாபா திரும்பவும் சாவடி சென்று படுத்துறங்கலானார். பின்னர் ஒரு நாள் துவாரகாமயியில் உறங்குவதையும் மற்றொரு நாள் சாவடியில் உறங்குவதையும் வழக்கமாக கொண்டார். 1 மாதமான பின்னரும் இதே நிலை நீடித்தது. இதற்கான காரணத்தை அறிய முயன்று பாபாவின் முன் சென்று பேச ஆரம்பித்தால் வாயிலிருந்து வார்த்தைகள் தோன்றுவதில்லை. பாபாவின் சக்தி அவர்களை அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் செய்தது. நாமும் அதற்கான காரணத்தை அறியாமல் சித்தம் போக்கு சிவன் போக்கு எனும் பழமொழியை நினைவில் கொண்டு அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம்.
பாபாவிற்கு அப்பொழுதே தினம்தோறும் 4 ஆரத்திகள் நடைபெறுவது வழக்கத்திலிருந்தது. பாபா துவாரகாமையிக்குள் இருந்தாலும் அல்லது வெளியே எங்காவது சென்றிருந்தாலும் கூட அவரது திருவுருவப் படத்தை துவாரகாமையில் பாபா அமரும் இடத்திற்கு பக்கத்தில் வைத்து பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். எனவே பாபா சாவடியில் சென்று படுத்துறங்கும் நாட்களில் கூட துவாரகாமையில் தவறாது காகட ஆரத்தி நடைபெற்று வந்தது. பாபா நிற்பது நடப்பது போன்றவற்றை கூட வைபவமாக கொண்டாடிய சீரடி மக்கள் பாபா ஓர் நாள் விட்டு ஓர் நாள் சாவடியில் உறங்கச் செல்லும் நடக்கும் வைபவத்தையும் விழாவாக கொண்டாட முடிவெடுத்தனர். 10-12-1909 தேதியிலிருந்து பாபா சாவடிக்கு உறங்கச் செல்வதை பாபாவின் பக்தர்கள் விழாவாக கொண்டாட முடிவெடுத்தனர். பாபாவிடம் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டால் பாபா இத்தகைய கொண்டாட்டங்களுக்கு உடன்பட மாட்டார் என ஆகிறால் ரகசியமாக ஏற்பாடுகள் செய்தனர். சாவடி நன்கு சுத்தம் செய்யப்பட்டு வெள்ளையடிக்கப்பட்டது. சாவடியின் 4 பக்க சுவர்களும் வெண்ணிற பளபளக்கும் திரைச்சீலைகளால் அலங்கரிக்கப்பட்டது. இன்னும் பலவிதமான ஏற்பாடுகள் செய்துவிட்டு பாபா சாவடிக்கு கிளம்பும் அந்நேரத்திற்காக மறைந்திருந்து காத்திருந்தனர். பாபா இரவு 9 மணி ஆனதும் அனைவரையும் அனுப்பிவிட்டு சாவடியில் படுப்பதற்காக படுக்கையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பாபா துவாரகாமையின் படிக்கட்டுகளை விட்டு இறங்கியதும் மறைந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஓடி வந்து பாபாவை சூழ்ந்து கொண்டு சாயி பாபாவுக்கு ஜே என்று விண்ணதிர கோஷமிட்டனர். சாமா, மகள்சாபதி, காக்கா சாஹிப் தீக்ஷித் போன்றோர் பாபாவின் முன் வந்து பணிந்து, பாபா, நீங்கள் சாவடி சென்று படுத்துறங்கும் நிகழ்வை நாங்கள் விழாவாக கொண்டாட விரும்புகிறோம். தயவு செய்து அதற்கு தாங்கள் உடன்பட்டு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். பாபா அவர்களின் பணிவான வேண்டுதலைக் கண்டு மனமுருகி அப்படியே ஆகட்டும் என்று அருளாசி புரிந்தார். அவ்வளவுதான். கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களும் புலகாங்கிதமடைந்து மெய்மறந்து நடனமாடத் தொடங்கினர். சிலர் மிருதங்கம் மொழிக்க, சிலர் கஞ்சீராவை கொண்டு தாளமிட, சிலர் சப்ளாக்கட்டையும் சிலர் சேகண்டியையும் கொண்டு இசை ஒலி எழுப்பினர். பாபாவை பல்லக்கினுள் அமர வைக்க கொண்டு செல்ல நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் பாபா அதில் அமர மறுத்துவிட்டார். உடனே அவரது பக்தர்கள் நன்கு அலங்கரிக்கப்பட்ட பாபாவின் வளர்ப்பு குதிரையான ஷியாம் கர்னாவை கொண்டு வந்து நிறுத்தி பாபாவை அதன் மீது ஏறி அமர வேண்டினர். பாபா அதற்கும் மறுத்துவிட்டார். தான் நடந்து செல்லவே விரும்புவதாக கூறியதும் பக்தர்கள் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர். துவாரகாமையின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த சிகப்பு நிற ஆடை அணிந்த வாயில் காப்போர் கட்டியம் கூறியதும் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜுக்கு ஜெய் என்று பாபா நடக்க ஆரம்பித்ததும் ஊர்வலம் கிளம்பியது. பாபா நடந்து செல்லும் பாதை முழுவதும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருபுறங்களிலும் தோரணங்களும் கொடிகளும் கட்டப்பட்டிருந்தது. தீவட்டி கொண்டு வெளிச்சத்தை ஏற்படுத்தி துவாரகாமையி மற்றும் சாவளியில் ஏராளமான தீபங்களை ஏற்றி அவ்விடத்தை பிரகாசமாக்கினர். தாத்யா பாபாவின் இடப்புறத்திலும் மகள்சாபதி பாபாவின் வலப்புறத்திலும் நிற்க, திரு பாபு சாஹிப் ஜோக் ஒரு குடையை பிடித்துக்கொண்டு பாபாவின் பின்புறம் நிற்க ஊர்வலம் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னதாக பாபா துவாரகாமையை விட்டு கிளம்பும் பொழுது துனியின் அருகே சென்று அதற்கு சில கட்டளைகளை பிறப்பிப்பது போல சைகைகள் புரிந்து தனது வலது கால் விரல்களால் இலாகவமாக எரியும் கட்டைகளை வெளியே எடுத்து துனியை சாந்தப்படுத்திவிட்டு வலது அக்குளில் சட்காவை இடுக்கு கொண்டு இடது கையில் புகையிலையையும் சீலிமையும் புகைக்குழாயையும் எடுத்துக்கொண்டு கிளம்புவார். தூரிகைகள் முழங்க ஜயப்பேரிகைகள் கொட்ட வகை வகையான இன்னிசை கருவிகளின் இன்னிசை ஒலிகளுடன் ஊர்வலம் கிளம்பும். பாபாவின் பின்னால் அணிவகுத்து வரும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கைத்தாளம் போட்டபடி வருவார்கள். சாயி பாபாவுக்கு ஜே என்று ஜெயகோஷத்துடன் ஆண்களும் பெண்களும் விருதி கொடிகளையும் கருடன் வரையப்பட்ட கொடிகளையும் பெருமையுடன் பிடித்து செல்லும் அந்த ஊர்வலமானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பாபா அடிமேல் அடி எடுத்து வைப்பார். அவரது ஒவ்வொரு அடிக்கும் பக்தர்கள் பலவிதமான செயல்களை செய்வர். பாபாவின் முன் கம்பளங்களை விரித்து அதன் மீது பாபாவை நடக்கச் செய்தனர். பாபாவின் இருபுறமும் சாமரம் வீசியபடியே இரு பக்தர்கள் வருவர். இதனிடையே கட்டியம் கூறுவோர் அடிக்கொரு தடவை கட்டியம் கூறி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பர். ஹரிநாமமும் சிவநாமமும் விண்ணை பிளக்கும். பாபா துவாரகாமைக்கும் சாவடிக்கும் இடைப்பட்ட ஓரிடத்தில் வந்ததும் சிறிது நேரம் நிற்பார். அப்பொழுது பக்தர்கள் விண்ணை பிளக்கும் ஆரவாரத்துடன் பாடல்கள் பாடி நடனங்கள் ஆடி இசைக்கருவிகளை முழக்கி வெகு தொலைவில் இருப்பவர்களை கூட பரவச நிலைக்கு கொண்டு வந்து விடுவர். இந்த ஊர்வலத்தின் பொழுது பாபாவின் முகமானது உருக்கிய பொன் எப்படி மின்னுமோ அதைப் போலவும், உதய காலத்திலும் அஸ்தமான காலத்திலும் வானை நிரப்பும் சூரியனுடைய பிரபையைப் போலவும் செந்நிற ஒளி வீசும். அக்காட்சியானது பிரபஞ்ச சக்தியே பாபாவின் முகத்தில் ஒளியாக வீசுவது போல இருக்கும். பாபா அச்சமயத்தில் வடக்கு நோக்கி நின்று தனது வலது கையை மேலும் கீழுமாக ஆட்டியபடி சிறிது நேரம் நிற்பார்.
அப்பொழுது அவரை தரிசிப்பவர்கள் பாக்கியசாலிகள் என கூறவும் வேண்டுமோ? ஹரிசீதாராம் தீக்ஷித் அவர்கள் சிவப்பு வர்ண பொடியுடன் நிறைய பூக்களை ஒரு வெள்ளித் தட்டில் வைத்து பாபாவின் மீது பொழிவார். பாபாவின் திருமுகமும் திருமேனியும் உதய காலத்தில் சூரியன் போல செந்நிற ஒளியால் ஜொலித்து தாழம்பூவின் நடுப்பாகம் போல கொஞ்சம் சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். பாபாவின் அழகை வாக்கால் வர்ணிக்க இயலாது. கண்களால் பார்த்துத்தான் அனுபவிக்க முடியும். பாபாவின் அருகிலிருக்கும் மகள்சாபதி திடீரென்று ஆவேசம் வந்தவரைப் போல நடனமாடத் தொடங்குவார். அப்பொழுதும் பாபா தனது மோன நிலையிலிருந்து கலையமாட்டார். ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களும் சாலையின் இருபுறத்திலும் கூடி நின்ற மக்களும் பாபாவை தரிசித்து ஆனந்தத்தை பெற்றனர். ஊர்வலம் மெதுமெதுவாக சாவடியை நெருங்கியதும் பக்தர்கள் பாபாவை அரவணைத்தபடி ஏற்கனவே தயாராயிருந்த திண்டு போன்ற ஆசனத்தில் அமர வைப்பார். பாபாவிற்கு ஒரு தங்க சரிகை வேலைப்பாடு நிறைந்த கத்திரிப்பு நிற அங்கவஸ்திரம் அணிவிக்கப்படும். மாலைகளை கழுத்திலிட்டு சந்தனத்தை நெற்றியிலிட்டு கைகளில் வாசனை திரவியத்தை பூசிவிடுவர். நெற்றியில் நறுமணம் கமழும் கஸ்தாரியால் கருப்பு நிற கோடியிட்டு வைஷ்ணவ குல பழக்கப்படி ஒரு கருப்பு நிற வட்டப்புள்ளியிடப்படும். பக்தர்கள் அவரது கழுத்தில் முத்து நவரத்தினங்களாலான தங்க வைர ஆபரணங்களை அணிவித்து மகிழ்வார்கள். தலையின் மீது தங்க கீரிடத்தை அவர் தலை